ஹாய் காய்ஸ், குட்டி பையனுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்தாச்சு. எங்கள் 2 பேருக்கும் ஒன்றா பர்த்டே வந்தது போதும். எனக்கு என்னோட பர்த்டேங்கிற மைண்ட் செட்டே இல்லை, பர்த்டேங்கிற ஞாபகமும் இல்லைங்க. எனக்கு அவன் பர்த்டேக்கு என்ன பண்ணலாம், அவனுக்கு என்ன பண்ணலாங்கிற மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. சொல்ல போனால் இந்த வாட்டி பர்த்டேக்கு சும்மா எனக்கு ட்ரெஸ் இருக்கிற மைண்ட் செட்டு கூட இல்லை. அவங்க அப்பா தான் என்ன பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க. நான் சும்மா நைட்டி மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். அப்புறம் என் வீட்டுக்காக தான் சுடிதார் பார்ப்பான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, சுடிதாரெலாம் செலக்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இதுமாதிரி செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால சாரிக்கே போயாச்சு. அப்போல்லாம் எனக்கு பர்த்டே வந்தாலே பர்த்டே மந்த் ஸ்டார்ட் ஆனாலே இந்த மாதம் நம்மளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதம் எனக்கு பர்த்டேங்கிறதே எனக்கு அந்த ஐடியாவே இல்லைங்க. எந்த ஐடியாவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி நிறையா மாறிடுச்சு. இப்போ தம்பிலாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கூட கிடையாது. தம்பிக்கு என்ன பண்ணலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த ரெட் கலர் சாரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரி எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு காத்தர்பட்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தோம். வரும்போது கொஞ்சம் புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டன் குழம்பு மதியானம் வச்சிருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 10:30 ஆச்சு. See you later, bye.